இந்த தீவிரவாதிகள் ஒரு வாரத்துக்கு முன்னால ரெக்கேன்னு சொல்றது, அதாவது ரிகானைசன்ஸ், எங்க இப்போ துப்பாக்கி சூடு நடத்தினாங்களோ ஒரு வாரத்துக்கு முன்னால அங்க ரிஹர்சல் பார்த்துருக்காங்க ஆயுதம் இல்லாமல். அப்ப அமித்ஷா சொல்வது பச்சை போய். இப்போ இது எதையுமே கேட்க முடியாம ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையாக இந்திய ராணுவத்தின் பின்னால் நிற்கிறோம். இந்திய ராணுவத்துக்கு பின்னால நிக்கட்டும் இல்ல முன்னால நிக்கட்டும், அதை பத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன பதில்? நேவல் ஆஃபீஸருடைய மனைவி சொல்றாங்க இல்லையா, காஷ்மீரிகளையும் முஸ்லீம்களையும் எதிரியா பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அவங்கள ட்ரோல் பண்றாங்க கேவலமா, இவங்க பயங்கரவாதிகளை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கார்கே என்ன சொல்லியிருக்காரு நேற்றுக்கு, இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 தினங்கள் முன்னால் மோடி காஷ்மீருக்கு வருவதாக ஏப்ரல் 19 போவதா இருந்தது. உளவுத்துறை தகவல் வந்ததுனால அவர் இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாரு. உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க கேன்சல் பண்ணீங்களே, மக்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த போர் அப்படின்ன உடனே எல்லையோரம் இருக்கிறாங்கல்ல மக்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த போர் நடக்காம இருந்தா போதும் 2 பக்கமும் இருக்கிறாங்க, அவங்க நடுங்குறாங்க. உலக நாடுகள் பூரா அமெரிக்கா உள்பட, இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்யா உள்பட யாரும் பாகிஸ்தானுக்கு பெண்களை தானே நீ பொட்டு அழிக்க வச்ச, நாங்கள் பொட்டுன்ற பேர்லேயே உன்னை தாக்குறோம், பெண்களை வச்சே நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். பாகிஸ்தானில் குண்டு போடுறதுக்கு முன்னால் காஷ்மீர்லேயே ஒரு 10 வீடு மேலே குண்டை போட்டாங்க. அவங்க புலம்புறாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு பையன் சொல்லாமல் கொள்ளாமல் தீவிரவாதின்னு சொல்லிட்டு போயிட்டான். சொந்தக்காரங்க அப்படி ஒரு பக்கத்தில் குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் வீட்டை குண்டு போட்டு அழிச்சா அவங்கள பொறுப்பதுக்கு? பகல்காமில் அநியாயமாக நிராயுதபாணியான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்திய அரசு மோடி அரசை நம்பி காஷ்மீரில் அமைதி நிலவுகிறது, டூரிஸ்ட்லாம் வாங்க வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டீங்க, டெரரிஸ்ட்டை ஒழிச்சுட்டா இப்போ டூரிஸ்டுகள் தான் வராங்க அப்படின்னு அமித்ஷா கொஞ்ச நாள் முன்னால் கூட பேசினாரு. இதை நம்பி லட்சக்கணக்கான பேர் அங்கே போனாங்க. ஒன்றை நம்பி வந்தால் இந்த மாதிரி காவு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிராக இப்போ தமிழ்நாட்டை 2 ஆக்கி, இப்போ இந்த பக்கம் திருச்சிக்கு வடக்க உள்ளதெல்லாம் ஒரு பகுதி, திருச்சிக்கு தெற்க உள்ளதெல்லாம் ஒரு பகுதி, 2 நாடு பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து அங்கே குண்டு போட்டு அங்கேருந்து இங்கே குண்டு போட்டாக்கா 2 பக்கமும் சாகுறவர்கள் தமிழர்களா இல்லையா? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைய தினம் நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடவடிக்கை நடத்த சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருந்த சூழல்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பாகிஸ்தான்ல 9 இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை ஒட்டி இன்னைக்கு மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் நியூஸ் இதுதான். பகல்காம் தாக்குதலுக்கு சரியான பதிலடியை மோடி அரசு கொடுத்திருக்கிறதாவும், பாகிஸ்தான் 5 நடுநடுங்கி உட்கார்ந்து இருக்கிறதாவும் தகவல் வந்துட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப நடக்கிறது கிரிக்கெட் மேட்ச் இல்லை. அப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஏதோ 6 அடிச்சது போல, 6 பாலும் 6 அடிச்சது போல அப்படி ஒரு முறையில் மீடியா இதை ப்ரெசென்ட் பண்ணுது. போரை இராணுவம் நடத்துறதை விட மீடியா அதிகமாக நடத்துது இந்த போரை. ஆக்சுவலாக இந்த தாக்குதல் பற்றி இந்திய ராணுவம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பாகிஸ்தான் நடுங்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சொல்கிறது இது போரே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார்? ராணுவம் சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. அவர் ஆக்ஷன்ஸ் ஹவ் பீன் ஃபோக்கஸ்ட், மெஷர்ட் அண்ட் நான் எக்ஸ்கலேட்டரி இன் நேச்சர். எங்களுடைய நடவடிக்கை என்பது குறிப்பிட்ட இலக்கை சார்ந்தது, ரொம்ப அளவானது, இது அதிகரிக்க கூடாது என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்டது. நோ பாகிஸ்தானி மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஹவ் பீன் டார்கெட்டட். பாகிஸ்தானின் இராணுவ இலக்குகள் எதையும் நாங்கள் தாக்கவில்லை. அடுத்தது, இந்தியா ஹஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் கன்சிடரபிள் ரிஸ்ட்ரெயின்ட் இன் செலக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். இலக்குகளை தெரிவு செய்வதிலும் அதை அமல்படுத்துவதிலும் மிகுந்த கவனத்தோடும் அடக்கத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ எதெல்லாம்ப்பா தாக்குனீங்க? ஸ்ட்ரைக்ஸ் ஆர் கேரிட் அவுட் ஆன் 9 டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ஸ். பயங்கரவாதிகள் முகாம் ஒரு 9 இடத்தை தெரிவு செய்து தாக்கியிருக்கிறோம். இது ஏற்கனவே புல்வாமா தாக்குதலை ஒட்டி பாலாகோட்டில் குறிப்பிட்ட தீவிரவாதிகள் முகாமை தாக்குனதாக சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்திருக்கிற ஒரு தாக்குதல். முப்படைகளும் இதில் ஈடுபட்டதாகவும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் சொல்லியிருக்கு. எல்லை தாண்டி இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே நுழையல, விமானமும் அங்கே உள்ளுக்குள்ளே போகலை அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ இதுக்கு பதிலாக பாகிஸ்தான் இராணுவம் அங்கேருந்து பீரங்கி தாக்குதல் நடத்தியிருக்குது. அந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 38 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவங்க யார் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்.
இதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் தொய்பா. இந்த அமைப்போடைய இடம் எதுன்னா பாகிஸ்தான். அந்த அடிப்படையில் தான் வந்து தாக்குதல் வந்து தொடுத்தோம்னு சொல்லப்படுது. இல்லை இப்போது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்பு. அவங்க நாங்கள் தான் ஓன் பண்ணி முதல்ல ஒரு சோஷியல் மீடியாவில் தெரிவித்தாங்க. அப்புறம் பின்வாங்கிட்டாங்க. அதை வந்து இல்லை அவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது. அவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது போட்டோம். அப்படி அவங்க என்ன வச்சுக்குவோம். இப்போ லஷ்கர் இ தொய்பா இலக்கு மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு 10 நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது அப்படி ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அங்கே யாராவது இருப்பாங்களா? கிடையாது. ஆமாம். இப்போ கொல்லப்பட்டிருக்கிறவங்களும் அப்படி இல்லை. அவங்களுடைய முக்கிய தலைவர்களோ பிரமுகர்களோ கொல்லப்பட்டதா இந்திய அரசும் சொல்லலை, பாகிஸ்தானும் சொல்லலை. அதனால் இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பகல்காமில் அநியாயமாக நிராயுதபாணியான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால் மக்களுக்கு ஒரு ஆத்திரமும் கோபமும் இருக்குது. யார் மேலே? இந்திய அரசு மோடி அரசை நம்பி காஷ்மீரில் அமைதி நிலவுகிறது, டூரிஸ்ட்லாம் வாங்க வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டீங்க, டெரரிஸ்ட்டை ஒழிச்சிட்டோம், இப்போ டூரிஸ்டுகள் தான் வராங்க அப்படின்னு அமித்ஷா கொஞ்ச நாள் முன்னால் கூட பேசினார். இதை நம்பி லட்சக்கணக்கான பேர் அங்கே போனாங்க. ஒன்றை நம்பி வந்தால் இந்த மாதிரி காவு கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிராக மக்கள் கொண்டிருந்த கோபம், அதுக்கு வந்து இந்த அரசு எந்த பதிலும் சொல்லலை. மாறாக பயங்கரவாதிகள் தான் கொண்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கொன்னவன் யார், அவனை இன்னும் பிடிக்கல, இன்னும் தேடிட்டு இருக்கோன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், தேடிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய கருத்துப்படி அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள், பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்கள். அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய முகாம்கள் இது. அதை அடிச்சிட்டோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க, பதிலுக்கு உங்களை நான் ஒரு அடி அடிச்சிட்டேன், பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு நான் கேட்குறேன். இதன் மூலம் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா, கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து அந்த நேரத்துக்கு பாகிஸ்தான்காரன் நம்மளை அடிச்சிட்டான், சரி நம்ம திருப்பி அடிச்சிட்டோம், அவ்வளோதான், கெத்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவு மட்டும்தான் இதில் வந்து மோடி அரசு இந்திய மக்கள் மத்தியில் உருவாக்க விரும்புகின்ற கருத்து. அதுதான் நடந்திருக்கு. ஆனால் பேசிக் இஷ்யூ இது இல்லை அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறதுக்கு பொருள், பாகிஸ்தான் ரொம்ப நல்லவங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை என்பதல்ல. ஜெய்ஷே முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளை பயிற்சி கொடுத்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. பம்பாய் தாக்குதலை வந்து அவங்க தான் நடத்துனாங்க. முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் கையங்களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் இல்லை, அதெல்லாம் இருக்கலாம், இப்போ நாங்கள் செய்யலை அப்படின்றாங்க. அவர்கள்தான் செய்தார்கள் என்பதற்கான ஆதாரம் எதையும் இதுவரை இந்திய அரசு கொடுக்கவில்லை. அதனால் உலக நாடுகள் பூரா, அமெரிக்கா உள்பட, இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்யா உள்பட யாரும் பாகிஸ்தானை கண்டிக்கலை. பயங்கரவாத தாக்குதலை கண்டிச்சிருக்காங்களே தவிர பாகிஸ்தானை ஐநா சபையும் கூட கண்டிக்கவில்லை. காரணம், உரிய ஆதாரம் தரப்படவில்லைன்றது. அப்போது அப்படி ஒரு ஆதாரம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு போரை நோக்கி கொண்டு போகிறது எந்த வகையில் நல்லது என்பதை மக்கள் யோசிப்பாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படி அந்த பேருக்கு காரணம் என்ன? சிந்தூர்ன்றது நம்ம ஊரில் குங்குமப்பொட்டுன்றோம் இல்லையா? வட இந்தியாவில் வந்து சிந்தூர்ன்றது, இங்கே பொட்டை அழிச்சிட்டான்றாங்கல்ல, பொட்டை அழிச்சிட்டான்னா என்ன? கணவனை கொன்று விட்டார்கள், தாலி அறுத்துட்டான், பொட்டை அழிச்சிட்டான்றது கணவனை கொன்று விட்டார்கள். அங்கே வந்து ஆண்களை பார்த்து தானே கொண்டிருக்கிறாங்க. அதனால் பெண்கள் வந்து இதனால் பொட்டு இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆப்ரேஷனுக்கே பேர் வந்து பொட்டு அப்படின்னு பேர் வச்சு பெண் இராணுவ தளபதிகளை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. வரலாற்றில் முதல் முறையா இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான நடவடிக்கை இது. அதனால் இதை எல்லாமே ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு கெத்து காட்டுறது. பெண்களை தானே நீ வந்து பொட்டு அழிக்க வச்ச, நாங்கள் வந்து பொட்டுன்ற பேர்லேயே உன்னை தாக்குறோம், பெண்களை வச்சே நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படின்னு. இது வந்து ஒரு தேர்தல் அரசியல் நோக்கத்தில் மக்களை வந்து ஒரு ஏதோ ஒரு தேச பெருமிதத்துக்கு ஆளாக்குவதற்காக செய்கிற நடவடிக்கை மாதிரி. இது பிரச்சனையை தீர்ப்பதற்கான அல்லது பிரச்சனையில் நீதி கிடைப்பதற்கான வழி எதுவும் இதில் இல்லை. இந்த போர் ஒரு லிமிட்டடாக நான் எக்ஸ்கலேட்டரின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானும் ஒரு இதாக அடிச்சிருக்கிறாங்க, இதோட நிப்பாட்டிங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.
ரெண்டு பேரையும். ரெண்டு நாடுகிட்டையுமே அணு ஆயுதம் இருக்கு இல்லையா? ரெண்டு நாடுகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. இதோட நிப்பாட்டிங்கன்னு சொல்லியிருக்காரு. நிப்பாட்டிக்கிட்டா நல்லது. அப்படி மீறி போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல் ரெண்டு நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்குது. இந்தியா இந்த போர் தாக்குதலுக்கு மேலே இன்னொன்று செஞ்சுருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளாக் பண்ணி தண்ணி இதை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று, தண்ணீர் வரக்கூடிய டேட்டா வந்து இவங்க கொடுக்கணும், அதை வாட்டரை மேனேஜ் பண்ணுறது, இந்த டேட்டா கொடுக்குறதையும் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தண்ணி வராததுனால கரீஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி அது பயிர்கள் வந்து பாதிக்கப்படும். இந்த 3 நதிகளை சார்ந்து தான் பாகிஸ்தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு 30 விழுக்காட்டுக்கு மேலே அங்கே தண்ணி பஞ்சம் பாகிஸ்தானில். அதனால் அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த அணு ஆயுதத்துக்கும் இந்த தண்ணியை தடுத்ததுக்கும் ஒரு உறவு. பாகிஸ்தான் தான் அணு குண்டு இருக்குது. எல்லா அணு ஆயுத ஏவுகணைகளும் இந்தியாவை பார்த்து தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கிற அணு ஆயுத ஏவுகணைகள்லாம் பாகிஸ்தான் நோக்கி தான் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஒரு அணு ஆயுதம் ஒரு நாட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அணு ஆயுதத்தை எப்போ நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கொள்கை வந்து வகுப்பாங்க. அதுக்கு பேர் நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படின்னு பேர். இந்தியாவுடைய நியூக்ளியர் டாக்ட்ரின் என்ன அப்படின்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். நாங்கள் முதல்ல குண்டு போட மாட்டோம், எங்களை யாராவது குண்டு போட்டால் பதிலுக்கு நாங்கள் போடுவோன்றது இந்தியாவுடைய நிலைப்பாடு. பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 3 காரணங்களுக்காக நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். முதல்ல, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்தால். 2வது, எங்களுடைய துறைமுகங்களை சுற்றி வளைத்தால். 3வது, எங்களுடைய நிலப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்தால். இந்த 3 நடந்துச்சுன்னா, 3ல் எது நடந்தாலும் அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படி சொல்லியிருக்கிறதுனால நாளைக்கே அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்க என்பது அல்ல. ஆனால் ஒரு போர் இப்படி தொடங்கும் போது அது எங்கே போகும் என்று சொல்ல முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, அது மிகப்பெரியது. பொருளாதார பாதிப்பு மட்டும் இல்லை, மக்களை தான் மிக மோசமாக, அது சிவிலியன் மக்களை தான் பாதிக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இது நின்று விட்டால் நல்லது. நாம் எதை நோக்கி கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், பகல்காமில் நடந்தது என்ன, அது ஏன் நடந்தது, அந்த தவறுக்கு யார் காரணம், அப்படி யோசிச்சாக்க நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த தாக்குதலை ஒட்டி செய்தியாளர் சந்திப்பு நடந்தது இன்னைக்கு. இதில் வந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீவிரவாதிகளுக்கான சொர்க்க பூமியாக வந்து பாகிஸ்தான் இருக்குது, அது சர்வதேச அளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக இருக்கலாம் இல்லையா? இல்லை, அவங்களுடைய வெளியுறவு அமைச்சரே சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால் ஆப்கானில் ரஷ்யா படையெடுத்த போது அதை முறியடிப்பதற்காக எங்களை ஒரு கருவியாக இந்த அசிங்கமான வேலைக்கு பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தியது, அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம், அப்போ நாங்கள் செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போ நாங்கள் இதை செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாகிஸ்தான் பயன்படுத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி மிக மோசமாக பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்ளுகிறது என்பது உண்மை. இந்த குறிப்பிட்ட கேஸில் பண்ணாங்களா இல்லையான்றது தான் நமக்கு தெரியாது. காஷ்மீர் மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்றது அவங்க நோக்கம் அல்ல. இப்போ இலங்கையில் இந்தியா எப்படி தலையிட்டது, இந்த விடுதலை இயக்கங்களுக்கு இராணுவ பயிற்சியெல்லாம் கொடுத்தது இந்தியா தானே. கடைசியில் முள்ளிவாய்க்காலில் முடிச்சு வச்சது யார்? இந்திய இராணுவம் தான். அப்போது இலங்கையை கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக ஈழப் போராட்டத்தை இந்திய ஆளும் வர்க்கம், இந்திய அரசு எப்படி பயன்படுத்தி கொண்டதோ, அது மாதிரி இந்தியாவுக்கு தலைவலி கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மக்களுடைய போராட்டத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்கிறது. இவ்வளோதான் அவங்களுடைய நோக்கம். இது காஷ்மீர் மக்களுக்கும் கணிசமான அளவு புரிஞ்சிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நம்ம சிக்கி சீரழிகிறோம் என்பது தான் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய கருத்து. 2 தரப்புலையும் இருக்கிறவங்க. இப்போ இந்த குண்டு போட்டதுலேயே இப்போ காஷ்மீரை 2ஆக பகிர்ந்தாச்சு. பாதி பாகிஸ்தான் கையில் இருக்குது, பாதி இந்தியா கையில் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டை 2ஆக்கி இந்த பக்கம் திருச்சிக்கு வடக்க உள்ளதெல்லாம் ஒரு பகுதி, திருச்சிக்கு தெற்க உள்ளதெல்லாம் ஒரு பகுதி, 2 நாடு பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து அங்கே குண்டு போட்டு அங்கேருந்து இங்கே குண்டு போட்டாக்கா 2 பக்கமும் சாகிறவர்கள் தமிழர்களாக இல்லையா? தமிழர்கள். அதுதான் இப்போ காஷ்மீரோட நிலைமை. இப்போ இவங்க குண்டு போட்டதில் செத்ததும் காஷ்மீரிகள் தான், பாகிஸ்தான் வேற குண்டு போட்டதில் செத்ததும் காஷ்மீரிகள் தான். இப்போது இப்படி நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவங்க கேட்குறது என்ன,
எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளும் உரிமை வேண்டும். இதுதான் 1949 அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை. அதுக்கு தான் ஆர்டிகிள் 370 என்பது கொண்டு வரப்பட்டது. இந்த ஆர்டிகிள் 370 தான் மோடி அரசு ரத்து செய்தது. அந்த மாநிலத்தை 3ஆக உடைச்சி யூனியன் டெரிட்டரி ஆகிடுச்சு. அங்கே இப்போ தேர்தல் நடந்திருக்குது. தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. போலீஸ் அவர் கட்டுப்பாட்டில் கிடையாது. போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போது இப்போ அந்த மாநிலத்துக்கு சிறப்பு உரிமை வழங்குகிறோம், நீங்கள் இந்தியாவோட இருங்க, பொது வாக்கெடுப்பு நடத்தி அப்புறமா முடிவு பண்ணுவோம், நீங்கள் இருக்கிறதா போகிறதான்னு முடிவு பண்ணிக்கிங்க என்பது தான் அன்னைக்கு சொல்லப்பட்டது. பொது வாக்கெடுப்பு நடந்தலை. 370 இருந்த சிறப்பு உரிமைகள்லாம் காங்கிரஸ் கட்சியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டாங்க. மோடி 370 எடுத்துட்டாரு. அப்புறம் நீ மாநிலமும் கிடையாதுன்னு 3ஆக உடைச்சிட்டாரு. 3ஆக உடைச்சி ஒரு முதல்வரை உட்கார வச்சு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ ஒரு டம்மி பீஸ் முனிசிபாலிட்டி மாதிரி அவரை உட்கார வச்சிருக்காரு. ஒரு மாநிலத்தை இப்படி செய்தால் அந்த மாநில மக்களுக்கு சந்தோஷம் வருமா கோபம் வருமானு சொன்னேன். கோபம் தான் வரும். கோபம் தான் வரும். அவங்களாம் தீவிரவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஓட்டு போடுற மக்களுக்கு நீ ஓட்டு போட்ட அரசாங்கத்துக்கு உரிமை இல்லைன்னா நமக்கு இப்போ கோபம் வருதா இல்லையா? ஆளுநர் RN ரவி செய்கிறத பார்த்து நமக்கு கோபம் வருதா இல்லையா? ஏன் கோபம் வருது? தேர்ந்தெடுத்த அரசு ஒரு சட்டம் இயற்றினால் நீ தேர்ந்தெடுக்கப்படாத நியமன பதவியில் இருக்கிற நீ அதை எப்படி முடக்கலாம் என்பது தானே. இப்போ மொத்த காஷ்மீரும் அந்த மாதிரி செய்யப்படும் போது அப்படி ஒரு அதிருப்தி அவர்களுக்கு இருக்கிறது. காஷ்மீர் மக்கள் அச்சத்தில் அடக்கப்பட்டு இருந்தார்கள். அவங்க சந்தோஷமெல்லாம் இல்லை. அவங்கள துப்பாக்கி முனையில் அடக்கி வச்சுட்டு இங்கே பார்த்து மிச்சம் இந்தியாவில் பார்த்து வாங்க காஷ்மீருக்கு ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது, லேண்ட் ஆர்டர் சூப்பராக இருக்குது, பயங்கரவாதத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம் வாங்கன்னு சொல்லி எக்கச்சக்க டூரிஸ்டுகள் போனாங்க. சரி, டூரிஸ்டுகள் மிக முக்கியமாக காஷ்மீர் போனாக்க போகக்கூடிய இடம் அந்த பகல்காமில் இருக்கக்கூடிய அந்த இடம். அதுதான் ரோடு கிடையாது, குதிரையில் தான் போகணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நேற்றுக்கு இந்த வயர் இணையதளத்துக்கு பழைய காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் புல்வாமா தாக்குதல் பற்றி சொன்னார் இல்லையா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காஷ்மீர் கவர்னராக இருந்திருக்கேன், காஷ்மீருக்குன்னு வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட்டு இந்த இடத்துக்கு வராமல் போகமாட்டான்றார். அவ்வளவு முக்கியமான இடம் இது. ஒரு நாளைக்கு 2000 பேர் வராங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு போடலைன்னா இவங்க என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது ஒன்று. NDTV இருக்கு இல்லையா, NDTV யாருடைய இது? அதானி கையில் போயிடுச்சு. ஆமாம், அதானி கையில் இருக்குது. NDTVயில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் வந்திருக்குது? இந்த தீவிரவாதிகள் ஒரு வாரத்துக்கு முன்னால் ரெக்கேன்னு சொல்கிறது, அதாவது ரிகானைசன்ஸ், அந்த இடத்துல ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல? எங்கே இப்போ துப்பாக்கி சூடு நடத்துனாங்களோ ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கே ரிஹர்சல் பார்த்துருக்குறாங்க ஆயுதம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி NDTV செய்தி. ஃப்ரண்ட் லைனில் ஒரு செய்தி வந்திருக்கு மேகசினில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த இடத்துக்கு CRPF அவுட் போஸ்ட் இருந்தது, ஜனவரி மாதமே அந்த அவுட் போஸ்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃப்ரண்ட் லைன் சொல்லுது. கார்கே என்ன சொல்லியிருக்காரு நேற்றுக்கு? 3 நாள் முன்னால் இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 தினங்கள் முன்னால் மோடி காஷ்மீருக்கு வருவதாக ஏப்ரல் 19 போவதாக இருந்தது. உளவுத்துறை தகவல் வந்ததுனால அவர் தன்னுடைய இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாரு. உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கேன்சல் பண்ணீங்களே, மக்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. என்ன கார்கேஜி இப்படி ஒரு தேசபக்தராக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரு? இந்த நெருக்கடியான நேரத்தில் இப்படி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? இது அரசாங்கத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பாகிஸ்தான் பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இந்தியாவை பிளவுபடுத்துறீங்க. இதெல்லாமா பதில்? இந்த கேள்விக்குரிய பதில் எதுவும் இல்லை. இந்த தாக்குதல் நடப்பதற்கு சில நாட்கள் முன்னால் அமித்ஷா அங்கே போயிருக்காரு. போயிட்டு அங்கே செக்யூரிட்டியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதை சத்யபால் மாலிக் சொல்கிறாரு. என்ன கூட்டம் நடத்துகிறாங்க, சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு போயிருப்பாங்க, எதை பற்றியும் பார்க்காம அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறார். அப்போ இந்த தோல்விக்கு இதுவரைக்கும் எந்த விளக்கமும் சொல்லப்படவில்லை. 2019
புல்வாமாவில் அவ்வளவு இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு இதுவரைக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் லைனில் ஒரு கட்டுரையே வந்திருக்கு விரிவாக. 11 உளவுத்துறை தகவல்கள் இந்த ரோடில் ஸ்ரீநகர் ஹைவேல இந்த இடத்துல தாக்குதல் நடக்க போகுது என்ற அளவுக்கு உளவு தகவல் இருந்தும் தடுக்கவில்லை அப்படின்னு புல்வாமாவை பற்றி சொல்லியிருக்காங்க. சத்யபால் மாலிக்கு விமானம் கொடுக்காம இப்படி அனுப்பி வச்சதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நான் கேட்டபோது வாயை மூடுன்னாரு மோடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன விளக்கம்? அதை காட்டி மோடி வெற்றி பெற்று விட்டார் 2019 தேர்தலில். இப்போ பகல்காமுக்கு ஒரு மோடி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? உள்நாட்டுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அந்த நேவல் ஆஃபீஸருடைய மனைவி சொல்கிறாங்க இல்லையா, காஷ்மீரிகளையும் முஸ்லீம்களையும் எதிரியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அவங்கள ட்ரோல் பண்ணுறாங்க கேவலமாக. இவ பயங்கரவாதிகளை வச்சுருக்காங்கலாம் போடுறாங்க. அவளோட கள்ள உறவு இருக்குது, இவளை விசாரிக்கணும், இப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. மோடியோட பேச்சு ஜாடையாக என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. மோடி என்ன சொல்கிறாரு? எதிரிகள் உள்நாட்டில் இருக்கிறாங்க. உள்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அது யார்? இஸ்லாமியர்கள், காஷ்மீரிகள். அப்படி தானே தாக்குதல் நடக்குது இப்போது எல்லா இடத்துலையும் இல்லையா? அப்போது இந்த போர், இந்த தாக்குதல் அப்படின்றது மிக முக்கியமாக பாகிஸ்தான் மேலே தப்பு இருந்தால் அது என்னன்னு டீல் பண்ணுவோம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தோல்விக்கு யார் காரணம், என்ன காரணம் என்பதே ஏன் சொல்லப்படவில்லை? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அமித்ஷா பொய் சொல்லியிருக்கார். என்ன பொய் சொன்னார்? அங்கே இவ்வளோ பேர் போகிறாங்கன்றதுக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கலை. ஒரு சுற்றுலாத்தலம் அப்படி இருக்கும்போது எப்படி போலீஸ் பர்மிஷன் வாங்குவாங்க? இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. அதான் இப்போ ஃப்ரண்ட் லைனில் போட்டிருக்காங்கண்ணே. அங்கே சிஆர்பிஎஃப் அவுட் போஸ்ட் இருந்தது, அந்த அவுட் போஸ்ட்டை எடுத்துருக்குறாங்க. யாருமே இல்லாமல் தான் இவங்க போயிட்டுருக்குறாங்க. என்டிடிவி சொல்லுது ஒரு வாரம் முன்னால் ஒரு ரிஹர்சல் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு என்டிடிவி சொல்லுது. அப்போ அமித்ஷா சொல்வது பச்சை பொய். இப்போ இது எதையுமே கேட்க முடியாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள், எதிர்க்கட்சிகள்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இந்திய இராணுவத்தின் பின்னால் நிற்கிறோம், இந்திய இராணுவத்துக்கு பின்னால் நிற்கட்டும் இல்லை முன்னால் நிற்கட்டும், அதை பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன பதில்? இந்த பொறுப்பிலிருந்து மோடி அரசு நழுவிக்கொள்ளுகிறது என்பது குறித்த கேள்வியை நாம் எழுப்பணும். நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னாக்கா, காஷ்மீரில் எப்போ பயங்கரவாதம் ஒழிக்கப்படும், காஷ்மீருக்கு எப்போ சுற்றுலா பயணிகள் தைரியமாக போகலாம் என்று சொன்னால் அங்கே அமைதி நிலவுனாதான். அமைதி எப்போ நிலவும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு உரிய ஜனநாயக உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்பட்டால்தான். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு உடனே பாகிஸ்தானில் குண்டு போடுறதுக்கு முன்னால் காஷ்மீர்லேயே ஒரு 10 வீடு மேலே குண்டை போட்டாங்க இல்லையா? அதெல்லாம் யார்? அவங்க புலம்புறாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு பையன் சொல்லாமல் கொள்ளாமல் தீவிரவாதின்னு சொல்லிட்டு போயிட்டான், போராளியாக போயிட்டான். சொந்தக்காரங்க அப்படி ஒரு பக்கத்தில் குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் வீட்டை குண்டு போட்டு அழிச்சா அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்கள பொறுப்பதுக்கு. அப்போது இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இவங்க தான் எதிரி அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ இந்திய அரசே கூட என்ன நினைக்குதுன்னாக்கா, காஷ்மீர் மக்கள் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்திய அரசு சந்தேகப்படுது. ஆனால் நடந்தது என்ன? தாக்குதல் முடிஞ்ச உடனே அங்கேருந்து அத்தனை பேரையும் கொண்டு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு வந்த டாக்ஸி டிரைவர்கள் யாரும் காசு வாங்கலை. ஓடி ஓட்டல் இல்லாதவங்களெல்லாம் மசூதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீருக்கு தனிநாடு கேட்கக்கூடிய ஹுரியத் கான்ஃபரன்ஸ் உள்பட அத்தனை பேரும் இதை கண்டித்து பந்த் நடத்தியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சாதகமான சூழலை பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த மக்களை அக்கறையோடு கவனித்து அவர்களுக்குரிய உரிமையை வழங்காமல் இந்த அரசு என்ன செய்யுதுன்னா, அவங்களையே குற்றவாளிகளாக காட்டுது. இந்த தாக்குதல் நடந்து பாதுகாப்பு பற்றி பரிசீலிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நடக்குது. உமர் அப்துல்லா உட்காந்துருக்காரு. நீங்கள் கொஞ்சம் எழுச்சி வெளியே போங்கன்றாங்க. இது எப்படி இருக்குது? மாநிலத்துடைய முதலமைச்சரை நீ வெளியே போ, நாங்கள் பேசிக்கிறோன்றாங்க. அப்படின்னா அதிலிருந்து என்ன பொருள்? காஷ்மீரிகளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகவே இருந்தாலும்
அவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஆட்சி நடத்துனா இது ஒரு காலனி ஆதிக்கம் மாதிரி இல்லையா? அது அந்த மக்கள் கோவப்படாமல் என்ன செய்வாங்க? அங்கே நீங்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்? ஒரு புழு பூச்சி கூட இந்த அடிமைத்தனத்தை ஒத்துக்காது இல்லையா? அப்போது இந்த போரை பற்றி கைதட்டுபவர்கள், இந்த போரில் பிரச்சனை தீர்ந்துடணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஒருவேளை பாகிஸ்தான் மேலே இவங்க அதிகமாக குண்டு போட்டு 9 இடங்கள் சொல்றாங்க இல்லையா? குறிப்பா அந்த 9 இடங்கள் ஏன் இலக்கு வச்சு தாக்கணும் இந்திய ராணுவம்? அதுதான் ஜெய்ஷே முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய பயிற்சி முகாம் இருக்கிற இடம்ன்றாங்க. அவன் வந்து வரிசையாக ஒரு 5-6 மசூதின்னு சொல்கிறாங்க அவன் சொல்கிறது. அதுதான் நான் சொல்கிறேனே, உண்மையிலேயே அது பயிற்சி முகாமாக இருந்தாலும் அங்கே யாராவது இருப்பானான்னு நான் கேட்குறேன் இல்லையா? அதெல்லாம் போயிருப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்கு செய்கிறது. இது பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பம்பாயில் தாக்குதல் நடந்தது இல்லையா? அது முடிஞ்சது. 2016 ஊரியில் தாக்குதல் நடந்தது. 2019 புல்வாமாவில் தாக்குதல் நடந்தது. இது எல்லாத்துக்கும் திருப்பி அடிச்சிருக்கான். இப்போ நடந்திருக்குது, திருப்பி அடிச்சிருக்கீங்க. இதனால் இது முடிய போதா? கிடையாது. ஏன் முடியாதென்றால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு நியாயமான தீர்வு கண்டு மக்களை நம் பக்கம் கொண்டு வந்தாலுடைய இந்த பிரச்சனை வந்து தீரப்போவதில்லை. மக்கள் அமைதியாக வாழ விரும்புகிறாங்க. நிறையா பல சேனல்களில் வீடியோக்கள் வந்துருக்கு. இந்த போர் அப்படின்ன உடனே 2 பக்கமும் இருக்கக்கூடிய மக்கள், எல்லையோரம் இருக்கிறாங்கல்ல மக்கள், அவங்க நடுங்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த போர் நடக்காமல் இருந்தால் போதும்னு 2 பக்கமும் இருக்கிறவங்க இல்லையா? சாதாரண ஏழை மக்கள், எளிய மக்கள், அவங்க தான் இதில் கொல்லப்படுறாங்க. இதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போவதில்லை. மாறாக இந்த பிரச்சனை தீவிரமடையும், நீடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த போரை வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரிக்கணும், கூட நிற்கணும் என்று பேசுவதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. 2 நாடுகளுமே ஏழை நாடுகள். நம்ம ஊரில் அரசாங்க புள்ளி வரப்படி 22 விழுக்காட்டினர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 35 விழுக்காட்டுக்கு மேலே வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் 2 பேரும் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறோம். எதுக்காக செலவு பண்ணுறோம்னாக்கா நம்ம பாகிஸ்தானுக்காக பண்ணுறோம், பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்காக செலவு பண்ணுறாங்க. இப்படி வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. இதை காட்டி தான் பாகிஸ்தான் இராணுவம் அந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தை மறுத்து இராணுவ ஆட்சியை வந்து நடத்துது. இங்கே வந்து மோடி முதல்ல சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதை யூஸ் பண்ணார். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது. நான் ஒன்று கேட்குறேன். இப்போது இந்த தாக்குதல் பற்றி இராணுவம் சொன்னதை படித்தேன். இதை கடைசியாக இதை வச்சுக்கலாம். இது வந்து டார்கெட்டட். நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு கிடையாது, பாகிஸ்தான் இராணுவ இலக்கை தாக்கல, தீவிரவாத இலக்கை மட்டும்தான் தாக்கியிருக்கிறோம், இவ்வளவுலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யூபியில், பீகாரில், எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட 220 மாவட்டங்களில் மாக் ட்ரில் நடக்குது. எதுக்கு? போர்க்கால நடவடிக்கையை பாதுகாப்பை ஒட்டி தான். இப்போ இது எதுக்காக நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது எதுக்காகனாக்கா மக்களை இந்த போர் உணர்வுக்கு, ஆன்டி பாகிஸ்தான் இந்த உணர்வுக்கு இங்கே யாரும் குண்டு போட போகிறதில்ல. போரே நடந்தால் கூட, இது வரைக்கும் பல போர் நடந்திருக்குது. போரெல்லாம் எங்கே இருக்குன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த பார்டரில் தான் இது நடக்கும். இங்கே பீகார்லேயும் யூபியிலையும் நடத்துகிறாங்க இது. அப்போ இதனுடைய பொருள் என்ன? இந்தியா பூரா இங்கே கல்பாக்கத்தில் இப்படி பல இடத்துல ட்ரில் வந்து நடத்துகிறாங்க. இதனுடைய நோக்கம் மக்களை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தேசபக்தி என்ற பெயரில் ஒரு போர் வரிக்கு ஆட்படுத்துவது. இதுக்கு ஆட்படக்கூடாது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி நேரங்களில் வந்து நிதானமாக சிந்திப்பது அப்படின்றது தான் வந்து இதற்கு தீர்வு. கூட்டத்தோட கோவிந்தா போடுவது அல்ல. நான் இதை ஒட்டி இந்த போர்க்கால நடவடிக்கை ஒத்திகை அப்படிங்கிற இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே பல இடங்களில் வந்து பதுங்குக்குழி வந்து தோண்டப்பட்டிருக்கு. அதை ஒட்டி வந்து 1 மாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து தயார் செஞ்சு வச்சுருக்காங்க மக்கள். அப்போ முன்னாடியே வந்து முடிவு பண்ணி நடத்தப்பட்டதா தாக்குதல்? இல்லை, அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேனே, போர் நடக்குதோ நடக்கலையோ, இந்த மாதிரி ஏற்பாடுகள் மூலம் ஒரு போர் மாதிரி ஒரு மூடுக்கு மக்களை கொண்டு வந்துடலாம். அங்கேயும் கூட அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் தரப்புலையும். அப்போ என்ன பொருள்னால், இப்போ நான் இலக்கை மட்டும் தாக்குனேன்றாங்க, இந்த போர் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது தான் இதில் தெரியறது. அது வந்து இந்தியாவுக்கும் நல்லதில்லை, பாகிஸ்தானுக்கும் நல்லதில்லை.
பாகிஸ்தான்லேயே அந்த மக்கள் வந்து ராணுவத்துக்கு வந்து ஆதரவு கிடையாது. இந்தியா மீது தாக்குதல் செலுத்துறதுக்கு ராணுவம் மீது வந்து மக்கள் நம்பிக்கை கிடையாது. உள்நாட்டில் வந்து கலகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியெல்லாம் இருந்தது, இப்போ இல்லை. ம். இப்போ இந்தியா பண்ண வேலையினால மதிப்பிழந்து போயிருந்த பாகிஸ்தான் இராணுவம் இப்போ அதுக்கு மதிப்பு கூடி இருக்குது. இப்போ இந்தியா செஞ்ச வேலையினால இராணுவத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சாதகமான அம்சம் அதுதான். இப்போ இந்த போர்னால பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அட்வான்டேஜ். இதுவரைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மேலே அந்த நாட்டு மக்களுக்கு மதிப்பு இல்லை. இராணுவ அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு இம்ரான்கானை தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க இல்லையா? அதனால் அதிருப்தி அடைந்திருந்தாங்க மக்கள் இராணுவத்தின் மேலே. இப்போ எல்லாரும் அந்த இந்தியா தாக்க போகுது, எல்லாரும் ஓரணியில் திரளுங்கள், சிந்து நதியில் தண்ணி நிறுத்துவேன்றாங்க, எல்லாரும் ஓரணியில் திரளுங்கள் என்று இது மாதிரி ஒரு மதவெறி பிடித்த ஒரு ஜெனரல் அவனுக்கு கீழே மக்களை திரள வைத்திருக்கிற அவங்களுக்கு சாதகமான ஒரு காரியத்தை தான் இந்திய அரசு செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பகல்காம் தாக்குதலை ஒட்டி பல்வேறு நடவடிக்கையை வந்து இந்திய அரசு வந்து எடுத்தது. வாகா அடார் எல்லை மூடப்பட்டுச்சு. அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வரக்கூடிய இறக்குமதி பொருட்களும் தடை செய்யப்பட்டுச்சு. பல்வேறு சிந்து நதி ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. இவ்வளோ நடவடிக்கைங்கிறதே பாகிஸ்தானை வந்து பெருமளவு வந்து பாதிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போதும் இந்த நடவடிக்கை, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நைட்டு 1:30 நடக்குது, நள்ளிரவு 1:30 நடக்குது. எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது. இந்த முன்னறிவிப்பு இல்லாமல் இப்போ நடவடிக்கை இது தாண்டி ஏன் செய்யணும்? இல்லை, அதாவது பம்பாய் தாக்குதல் நடைபெற்ற போது மன்மோகன் சிங் திரும்ப போர் தொடுக்கல. FATFன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் நாடுகள் மேலே பொருளாதார ரீதியான தடை விதிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமே பாகிஸ்தானை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். மோடி மாதிரி பூமியின் எந்த மூலைக்கு சென்றாலும் பழி வாங்குவோம் இந்த மாதிரி டயலாகெல்லாம் விடலை. அதன் காரணமாகவே 2011 மேக்சிமம் வந்து காஷ்மீரில் வந்து மரணங்கள் வந்து குறைந்தது, இன்றைக்கி இருக்கிறத விட குறைஞ்சிருந்தது. ஆனால் மோடி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விரும்புகிறார் தேர்தலுக்காக, இந்த உள்நாட்டு அரசியலுக்காக. மக்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன வாகா எல்லை, வர்த்தக தடை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியாது. இப்போ சொன்னீங்கள தலைப்பு செய்திகள், பாகிஸ்தான் நடுங்குகிறது, அது மாதிரி செய்தி தான் வரும்ன்றதுனால தான் அந்த மாதிரி நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகிறது. இந்த மயக்கத்துக்கு ஆட்படக்கூடாது. இது மடைமாற்ற வேலைகளாகவும் சொல்லப்படுது இல்லையா? இந்தியாவில் முக்கியமான பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மடைமாற்ற வேலைகளுக்காகவும் இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு வாதம் இருக்குது. மடைமாற்றுவதற்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம், அவ்வளோதான். ஓகே சார், எவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.